ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோரில். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது 2025 முடிய போகுது, எண்ட் ஆஃப் இயரில் இருக்கும். 2026 இந்த கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாமா, சீக்கிரமாக செட்டில் ஆயிடலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எந்த பிஸ்னஸுமே ஒரு 6 மந்த்ஸ்லேயோ 1 இயர்லேயோ உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட்டோட ஜோனுக்குள்ளே போகவே முடியாது. இதுக்கு ஒரு டைம் இருக்குது. நீங்கள் லேர்ன் பண்ணோம், செட்பேக்ஸ் நிறையா இருக்கும், நிறைய லாஸஸ் இருக்கும். கரெக்டான வெண்டார்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணவே 2 இயர்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது. ஸோ இதில் 10 பேர் நல்லா டெவலப் பண்ண 10 பேரை வச்சு யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுவாங்க. நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, இவங்க 500 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, இவங்க பில்லியனராக இருக்காங்கன்னு. அது 10 பேர் தான். மிச்சம் இருக்கிற 90 பேரை பற்றின ஸ்டோரியே வராது. ஏன்னா இந்த பிஸ்னஸ்ன்றது அப்படி தான். எல்லா மாதமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா மாதமும் அப்ஸில் போகாது. அதே போல் ஒரு பிஸ்னஸில் மினிமம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 5 இயர்ஸ் ஆகும் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி உட்கார்றதுக்கு. அந்த 5 இயர்ஸை சர்வை பண்ணி வந்துட்டீங்கன்னா நீங்கள் அப்போ தான் ஒரு 10% ரீச் ஆகிருக்கீங்க பிஸ்னஸ்க்குள்ளே. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு ப்ராஃபிட் வேணும், 2 வருஷத்தில் நான் பில்லியனர் ஆகிடணும் அப்படின்னா எந்த பிஸ்னஸுமே அதுக்கான ஒர்க் அவுட் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு பார்க்குற எல்லா ஆண்டர்ப்ரனருமே எல்லாம் 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கலாம். அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த பிராண்டில். அவங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தான் அந்த லைம் லைட்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க 20 வருஷமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மாதிரி நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்வியூஸ் நிறைய டிவில எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது இந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஃபினான்ஷியல் டிசிப்ளினில் இருப்பாங்க, கரெக்டான ஐடியாவை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க, குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பிஸ்னஸ். அதனால் பிஸ்னஸ்குள்ளே இறங்கினோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சக்ஸஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபெயிலர்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். டீமை மேனேஜ் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்றது ஒரு பாயிண்ட் தான். ஆனால் இதோட சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். நான் ஒரு 7 இயர்ஸாக இந்த பிராண்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்லேயே இருக்கும். இது நம்ம ஒரு 9 to 7 ஜாப் கிடையாது. நம்ம இன்னைக்கு 9 o'clock போனோமா, 7 o'clock பிளான் பண்ணோமா, வீட்டுக்கு வந்தோமா, மந்த்லி 1ஆம் தேதினா சேலரி வந்துடும், அப்படி கிடையவே கிடையாது. ஆர்டர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதம் உங்களோட இஎம்ஐஸ் எல்லாமே பே பண்ண முடியும். இது வராமலும் போகலாம். காம்படிஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது பிஸ்னஸில். இறங்குறதுக்கு முன்னாடி 10,000 வாட்டி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இறங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக செட்பேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது.